we are going to discuss about the derivation of relative lowering of vapor pressure. So that is one of the qualitative property, right? So நம்ம ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அதில் ஃபஸ்ட்டு சால்வெண்ட் எடுத்துக்கிறோம், அதனோட வேப்பர் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போது வந்து ஒரு வேல்யூ வருது, ஓகே. ஸோ அதனோட வேல்யூ வந்து வி கால் இட் அஸ் அ பியோர் சால்வெண்ட்டோடது நம்ம என்ன சொல்லுவோம், P1 அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் நான் வாலட்டைல் சொல்லிட்டு, அதாவது வேப்பரைஸ் ஆகாத ஒரு சொல்யூட் வந்து அது சால்வெண்ட்டில் ஆட் பண்ணுறப்ப என்னாகும், இட் வில் பிகம் அ சொல்யூஷன். அப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆல்ரெடி ஒரு லிக்விட்லேருந்து என்னாகும், இன்னும் ஃபர்தராக டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அதுவுமே ஒரு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். இங்கே ரிலேட்டிவ்னா லைக் இந்த டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை அந்த பியோர் வேப்பர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதனோட ரேஷியோ தான் வந்து இந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்கே வந்து நம்ம என்னென்னா வந்து லைக் ஈக்லிபிரியம் கண்டிஷன் வந்து இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். லைக் ஒரு சால்வெண்ட் லிக்விட் ஃபேஸில் இருக்கிறப்போ இருக்க வேப்பர் ப்ரெஷர் இருக்கும், அதே சால்வெண்ட் வந்து வேப்பர் ஃபேஸில் இருக்கப்போ வந்து என்னென்னலாம் கெமிக்கல் பொட்டென்ஷியல் எப்படி மேட்ச் இல்லை, அதனோட தெர்மோடைனமிக்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நம்ம மேட்ச் பண்ணுவோம். இந்த ஃப்ரீ எனர்ஜி தான் வந்து நம்ம வேறு ஒரு மாதிரி சொல்லுவோம் கெமிக்கல் பொட்டென்ஷியல் சொல்லிட்டு. உங்களோட ஸ்கூல் புக்கில் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லியிருப்பாங்க, பட் டெரிவேஷன் இருக்காது. மேபி இன்கேஸ் நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி எங்கள் காலேஜ் வரப்போ இந்த டெரிவேஷன் வந்து வரும். இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் பிகின் த செஷன். So at equilibrium, the change in chemical potential of the liquid solvent is equal to the change in the chemical potential of the vapor phase. இந்த chemical potential வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து மியூன்னு சொல்லுவோம். இந்த மியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கூட வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு dg/∂n, அதாவது பார்ஷியல் மோலார் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தான் வந்து நம்ம வந்து கெமிக்கல் பொட்டென்ஷியல் சொல்லிட்டு சொல்லுவோம். பட் அது நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் படிக்கிறப்ப வரும். பட் இப்போதைக்கு கெமிக்கல் பொட்டென்ஷியல்னா என்ன, இட் இஸ் ரிலேட்டட் டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கெமிக்கல் பொட்டென்ஷியல் வந்து நம்ம சேஞ்ச் ஆகுது, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கெமிக்கல் பொட்டென்ஷியல் இந்த லிக்விட் ஃபேஸில் கேல்குலேட் பண்ண போகிறோம், அதே கெமிக்கல் பொட்டென்ஷியல் இந்த வேப்பர் ஃபேஸில் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து d mu l இதை கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மியூ எல் வந்து எதெல்லாம் பொறுத்து ஃபங்க்ஷனாக இருக்குன்னா, இது வந்து ப்ரெஷரை பொறுத்து மாறும், டெம்பரேச்சர் பொறுத்து மாறும், அப்புறமா வந்து என்னன்னாக்கா வந்து மோல் ஃப்ராக்ஷன், ஓகே, ஆஃப் த சால்வெண்ட், அதை பொறுத்து இது வந்து மாறும். இதே வந்து வேப்பருக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வேப்பருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கேஷியஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் தான், இங்கே மோல் ஃப்ராக்ஷன் வந்து வராது கேஷியஸ் ஃபேஸில், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஸோ டி மியூ எல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு டி மியூ எல் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வேரியபிள், இது 3 வேரியபிள் ஈக்குவேஷன், ஓகே, பி டி அண்ட் x1, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டோ மியூ எல் டிவைடட் பை இந்த வேரியபிளால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டோ பி எது கான்ஸ்டன்ட், t, x1 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ t, x1 கீழே எதால் பண்ணியிருக்கோம், dpயால் பண்ணியிருக்கோம், ஓகே. ஸோ ப்ளஸ் இப்போ செகண்ட் வேரியபிளால் பண்ண போகிறோம், டோ மியூ எல் பை டோ டி. அப்போ யார் கான்ஸ்டன்ட், p அண்டு x1 வந்து கான்ஸ்டன்ட், கீழே யார் இன்ட்டு dt. அடுத்து தேர்ட் வேரியபிள் டோ மியூ எல் பை டோ x1. இப்போ யார் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் இன்ட்டு dx1, ஓகே. இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து இதுக்கு ஒரு கண்டிஷன் போடுறோம், அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். அப்போ எடுக்கிறப்போ என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மு செகண்ட் டேர்மும் வந்து 0 ஆகிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் போடுறப்போ வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டேர்மும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் போடுறப்போ செகண்ட் டேர்மும் 0 ஆகிடும். அப்போது டி மியூ எல் இஸ் ஈக்குவல் டு டோ மியூ எல் பை டோ x1 ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்ட்டு dx1, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இப்போ மியூ எல்லாம் என்னன்ட்டு பார்ப்போம். மியூ எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் எல் ப்ளஸ் RT ln x1, அதாவது
chemical potential is equal to chemical potential at a standard condition. நம்ம இதை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x1 சொல்லுவோம், இல்லைனா ஃபியூகாசிட்டி இல்லை கான்சன்ட்ரேஷன். நீங்கள் எந்த ஒரு வேரியபிள் எடுக்கிறீங்க, இன்கேஸ் நீங்கள் கேஸ் எடுத்திங்கனாக்கா நம்ம ப்ரெஷரை மெஷர் பண்ணுவோம். அதாவது ரியல் கேஸ்னால் ப்ரெஷர், இதே ஐடியல் கேஸ்னால் வந்து நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம்னா ஃபியூகாசிட்டி. அதே மாதிரி வந்து ஐடியல் சொல்யூஷனாக நம்ம வந்து லைக் மோல் ஃப்ராக்ஷன் மெஷர் பண்ணுவோம், இல்லை ஆக்டிவிட்டி வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து நம்ம வந்து சொல்யூஷன் ஐடியல்ன்றதுனால இங்கே நம்ம மோல் ஃப்ராக்ஷன் வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், dμl அது வந்து வேணும். இப்போது dμl பை dx1 வந்து இது வந்து இதனோட வேரியபிள் இல்லாதனால இது 0 ஆகிடும். RT ln x1 வந்து நீங்கள் லாக் மாதிரி நினச்சிக்கோங்க, இட் வில் பிகம் 1/x1. ஓகே, இப்படி ஆகிடும். ஓகே, இப்போது இந்த எனக்கு dμl is equal to இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணாக்கா RT by x1, இந்த dx1 இந்த பக்கம் வந்து போயிடும். ஓகே, ஸோ அடுத்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். இப்போ இதை நான் வந்து லிக்விட் ஃபேஸ்க்கு நான் இதை நான் டிரைவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கேஷியஸ் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி நான் டிரைவ் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன மியூஜி. ஓகே, ஸோ இது ஒன்லி 2 வேரியபிள் ஈக்குவேஷன் தான். அப்போது டோ மியூஜி வந்து ஒன்லி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மட்டும் நான் எடுக்கிறேன். அட் கான்ஸ்டன்ட் கிவன் டெம்பரேச்சர், ஏன்னா 2 வேரியபிள் ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இன்னொன்று நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஸோ டி மியூஜி இஸ் ஈக்குவல் டு டோ மியூஜி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன்ட்டு டிபி. ஓகே, ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து வின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் படிப்பீங்க. ஜஸ்ட் இமேஜின் திஸ் அஸ் அ VdP. ஓகே, dμg is equal to VdP அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்மளுக்கு வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும், என்னது ஃபார் 1 mole ஆஃப் கேஸ் PV is equal to RT. அப்போது V is equal to என்ன, RT by P. இப்போது இந்த ஈக்குவேஷனை இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது dμg is equal to RT by P into dP. ஸோ இப்போது எனக்கு I call this as a equation 1, this as a equation 2. ஓகே, ஸோ அட் ஈக்லிபிரியத்தில் இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். அட் ஈக்லிபிரியம் dμl TP, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் சொல்லியிருந்தோம். அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணிங்கனாக்கா உங்களோட இதை ஃபஸ்ட்டு இந்த சைடு எழுதிப்போம். RT dP by P is equal to RT dx1 by x1. ஸோ ரெண்டு சைடு RT வந்து கான்ஸ்டன்ட் இருந்தாலும் நம்ம அதை கேன்சல் அவுட் பண்ணிடுறோம். உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் வந்து dP by P இது. ஸோ அட்டு x1 equal to 0ன்றப்ப அந்த பார்ஷியல் ப்ரெஷர் வந்து P1 நாட்டு. ஓகே, அட் x1 equal to x1ன்றப்ப பார்ஷியல் ப்ரெஷர் வந்து நார்மல் P1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து கூட எந்த ஒரே ஒரு காம்போனண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், we just imagine அந்த சால்வெண்ட்டோடது வந்து பியோர் சால்வெண்ட்டோடது. அப்போது ஓகே, அப்போது வேறு ஏதாவது சொல்யூட் இருக்கப்போ வந்து அது இட் வில் பிகம் அ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் மிக்ஸ்டு காம்போனண்ட் இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். லிமிட் வந்து இதுக்கு P1 நாட் டு P1, இதுக்கு லிமிட் வந்து x1 equal to 0 to x1. ஸோ இது வந்து ln Pன்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கு நம்ம லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கொடுக்குறப்ப அப்பர் லிமிட் வந்து மேலே வந்துடும் இல்லையா P1, லோயர் லிமிட் வந்து கீழே வந்துடும் P1 நாட். ஓகே, இது வந்து என்ன வரும் உங்களுக்கு ln x1 minus x0. அப்போ ln x1 மட்டும்தான் வரும். ரெண்டு பக்கம் ln இருக்கிறதுனால நீங்கள் இதை கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். லைக் பவர் எடுக்கிறப்போ அந்த ln கேன்சல் ஆகிடும். அப்போது ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஸோ P1 divided by P1 நாட் is equal to x1. நமக்கு ஆல்ரெடி தெரியும் x1 + x2 is equal to 1. அப்போது x1 is equal to 1 minus x2. ஓகே,
அப்போது இதை நான் எடுத்து எழுதுகிறேன். அப்போ இதுக்கு பதிலாக 1 மைனஸ் x2ன்னு சொல்லிட்டு போடுறேன். அப்போது எனக்கு x2 வந்து வேணும். x2 வந்து என்னது, இந்த பக்கம் இது இந்த பக்கம் வந்துடும், இது இந்த பக்கம் வந்துடும். இல்லை நான் டீட்டெயிலாகவே போட்டுக்கிறேன். 1 மைனஸ் x2 இஸ் ஈக்குவல் டு p1 பை p1 நாட். அப்போ x2 இந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கம் வந்துடும் இல்லையா. 1 மைனஸ் p1 நாட், இந்த மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ், இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ். அப்போ இதுக்கு எல்ஜிஎம் எடுக்கிற, இது இந்த பக்கம் போச்சுன்னா p1 நாட் மைனஸ் p1 டிவைடட் பை p1 நாட் ஈக்குவல் டு x2. இதுதான் வந்து ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் த சொல்யூட். நமக்கு மோல் ஃப்ராக்ஷன் வந்து என்னன்னு தெரியும். மோல் ஃப்ராக்ஷன் வந்து n2 பை n1 ப்ளஸ் n2. ஓகே. ஸோ இங்கே நம்ம சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால we just take it as a n2 பை n1 சொல்லிட்டு எடுப்போம். ஓகே. சப்போஸ் ஒரு 99 ml வந்து ஒரு வாட்டர் இருக்குது, 1 ml வந்து லைக் சோடியம் குளோரைடு தான் இருக்குன்னா, அப்போது நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் கம்பேர் பண்ணுறப்ப வந்து we can ignore that 1 ml. அந்த மாதிரி தான் இங்கே நம்ம மோல் ஃப்ராக்ஷன் வந்து we just make. நமக்கு ஆல்ரெடி நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்னன்னு தெரியும், weight by molecular weight இல்லையா. ஸோ weight by molecular weight தெரியும். ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணால் we can find out the molecular weight of the given solute using the relative lowering of vapor pressure வச்சு we can find out the molecular weight of the given solute. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். Hope you understood this video. If there are any comments, you can put it in the comment section. Thank you so much.